ப்ரோ கபடி லீக் சீசன் 11 பெங்கால் வாரியர்ஸ் டீம் அவங்களோட ஸ்குவாட் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஸ்வாட் அனலைசிஸ், அதாவது ஸ்குவாடோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அண்ட் இதோட த்ரெட் என்ன, எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். பெங்கால் வாரியர்ஸோட ஸ்குவாட் அனலைசிஸ் உங்களுக்காக இந்த வீடியோல. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hello every friends, want a mid place. So friends, கண்டென்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி நான் பெரிய தேங்க்யூ சொல்லணும் ரெண்டு பேருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா தலை செல்வம் அண்ட் இன்னொருத்தர் விராட் கோலி. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கறத பண்ணியிருந்தாங்க. அந்த ஆப்ஷன் நம்ம இப்போ தான் ரீசெண்டா எனேபிள் பண்ணிருக்கோம். நீங்களும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணலாம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு நான் இப்போ கண்டென்ட் குள்ள போறேன். ஸோ பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறத ப்ரோ கபடி லீக் சீசன் 11ல பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் தாராளமா சொல்லுவேன். அவங்களோட நேம்ல பண்ண சேஞ்சஸ் நான் சொல்லல, எஸ் எடுத்துட்டு இசட் ஆட் பண்ணியிருந்தாங்க, அவ்வளவுதான் அவங்க நேம்ல பண்ண சேஞ்ச். அதை நிறைய பேர் வந்து எனக்குமே சொல்லி கலாச்சிருந்தீங்க. ஸோ அதுக்குள்ள நான் போக விரும்பல. அது இல்லாம அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கரன் சார் தான் கோச்சா இருந்தாரு. அவரை தூக்கிட்டு அவருக்கு அசிஸ்டன்ட் கோச்சா 2 வருஷமா இருந்த பிரசாந்த் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு சர்ப்ரைஸா தான் இருந்துருந்துச்சு. எப்படா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் கோச்சும் புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க பிரவீன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பத்தி நம்ம தனியாமே வீடியோஸ் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். இவங்க ரெண்டு பேருக்கும் ப்ரோ கபடி ரெக்கார்ட் அப்படிங்கிறது ஆசியா ஹெட் கோச்சா ஆசியா அசிஸ்டன்ட் கோச்சா இதான் முதல் முறை அப்படிங்கிறதுனால ஸோ இந்த டீம் கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அண்ட் இவங்க கிட்ட ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இவங்களுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸாக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் ஆன் பண்ணுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட கார்னரெல்லாம் வெளியே அனுப்பிட்டு புது கார்னர் 2 பேரை கொண்டு வந்திருக்காங்க. 2 பேருமே வெட்ரான் கார்னர்ஸ். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அண்ட் மனித சிங்கர் ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப அவருக்கு எஃப்எம் யூஸ் பண்ணி எடுக்கிற அந்த ட்ரிக் அப்படிங்கிறது 1 கோடி மிச்சம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு சில ட்ரிக்ஸ் ஆக்ஷன்ல பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பிளேயர்ஸுக்கு நல்லா போயிட்டு நல்ல அமௌண்ட்டுக்கு கொண்டு வந்திருந்தும் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ல ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்த இந்த டீமோட ஸ்குவாட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்காக சொல்லிடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மணிந்தர் சிங், நிதின் குமார், விஸ்வாஸ் எஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம மகருத்ரா கார்ஜே, கியாமிங், ஆகாஷ் சௌகான், அர்ஜுன் ராத்தி அண்ட் பிரணாய் ராணி இவங்கெல்லாம் இருந்தாங்க. டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபசல் அட்ராச்சலி, ஆதித்யா சிண்டே, ஸ்ரேயஸ், வைபவ் கார்ஜே, மஞ்சித், தீப் குமார், தீபக் ஷிண்டே, நிதேஷ் குமார், மயூர் கடம் அண்ட் கூடவே யாஷ் மாலிக், ஹெம்ராஜ், அம்பாஜி அண்ட் பிரவீன் தாக்கூர் எல்லாம் இருக்காங்க. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் சாகர் குமார் அப்படிங்கிற ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் இருக்காரு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸோட ஸ்குவாட். ஓவராலா இங்க வந்து பாத்தீங்கன்னா 23 பேர் அப்படிங்கிறவங்க ஸ்குவாட்ல இருக்காங்க. பெங்கால் வாரியர்ஸோட ஸ்குவாட் அப்படிங்கிறது இதுதான். இப்போ நான் இந்த டீமோட ஸ்ட்ரென்த்துக்குள்ள வரேன். இந்த டீமோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு ப்ரோ கபடி லீகும் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. அண்ட் நான் பார்த்த வரைக்கும், நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ரைடிங் யூனிட் தான். குவாலிட்டியான எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட எங்கான 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் எங்க அண்ட் ஃபாஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு நிதின் குமார் அப்படிங்கிற ரைடரும், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கூடவே மெச்சூர்டா பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு மணிந்தர் சிங்கும் இருக்காரு. இந்த 2 பேரோட ரைடிங் டியோ கண்டிப்பா கலக்கல் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆக்ஷன்ல 1 கோடி பேலன்ஸ் மிச்சம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மணிந்தர் சிங்கை தூக்கி இருந்தாங்க. அது ஒரு நல்ல ஆப்ஷன். அது இல்லாம யங்ஸ்டர்ஸ் ஆன அர்ஜுன் ராத்தி அண்ட் கூடவே பிரணாய் ராணி மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. அர்ஜுன் ராத்தியை பொறுத்த வரைக்கும் 41 லட்சம் வரைக்கும் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. கேட்டகரி டில அதிக அமௌண்ட்டுக்கு போன பிளேயர் இவர் தான். ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து இங்க ரைடிங் யூனிட்ல கொஞ்சம் பலம் சேர்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் மயூர் கடம், நிதேஷ் குமார், ஃபசல் அட்ராச்சலின்னு சொல்லிட்டு என்னோட ஃபேவரட் காம்போ நான் நிறைய டைம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்க இங்க இருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க 3 பேரையுமே ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு தூக்கி இருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஃபசல் அட்ராச்சலியை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 டிஃபெண்டர் இன் ப்ரோ கபடி லீக். ஸோ தாராளமா அவர் இருக்கலாம். ஒரு சீசன்ல அதிக புள்ளிகளை எடுத்த நிதேஷ் குமாரும் இங்க தான் இருக்காரு. அண்ட் மயூர் கடம் மாதிரியான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இங்க இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில பிளேயரும் டிஃபென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் இங்க சப்போர்ட் பண்றதுக்கான நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்கு. ஓவராலா இந்த டீமோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டீமோட டிஃபென்ஸ் யூனிட் அண்ட் ரைடிங் யூனிட் கொஞ்சம் பேலன்ஸ்டா தெரியுது என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் கூடவே லீடர்ஷிப் குவாலிட்டியும் சரி, ஒரு டீமை வழிநடத்துற குவாலிட்டியும் சரி இந்த டீம் கிட்ட சூப்பரா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த டீமோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதை தான் மென்ஷன் பண்ணுவேன். இந்த டீமோட வீக்னஸ் என்ன? ஸோ இந்த டீமோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வீக்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ கபடி லீக் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் லேக் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸா வச்சிருக்காங்க. எஸ், சாகர் குமார் அப்படிங்கிற ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் இங்க வந்து ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல இருக்காரு. கபடியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்ரவுண்டர்ஸ்க்கான ஒரு வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ரைடரா மட்டும் இல்லாம, டிஃபெண்டரா மட்டும் இல்லாம நான் வந்து இதுவும் பண்ணுவோம் அதுவும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ ஆல்ரவுண்டர்ஸோட வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. ஆல்ரவுண்டர்ஸ் கவுண்ட் டவுன்லயுமே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே தான் நான் இவங்களுக்கு வந்து ரேங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால அந்த டீமோட வீக்னஸா வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரவுண்டர்ஸ் இல்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். சாகர் குமார் இருக்காரு, பட் அவர் ஒருத்தர் மட்டும் பத்தாது அப்படிங்கிறதும் கூடுதலான விஷயம்.
அண்ட் இதுவும் இல்லாம இந்த டீமோட வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டிஃபென்ஸ் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் செட் ஆக வேண்டியது இருக்கு. ஏன்னா புதுசான டிஃபெண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அண்ட் 3வது ரைடரும் செட் ஆக வேண்டியது இருக்கு. இதுவுமே ஒரு சின்ன வீக்னஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நாம இந்த டீமோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்குள்ள என்ட்ரி ஆகும். ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. 2 பேர் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அதாவது பசலட்ராச்சலியோட வேல்யூ இவ்வளவு டவுன் ஆகும் நான் சத்தியமா எதிர்பார்க்கவே கிடையாது. 50 லட்சம் தான். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட். அவரோட ப்ரூவ் பண்ண வேண்டிய காலகட்டம் இது. அவர் கூட சேர்ந்து இன்னொருத்தர் நிதேஷ் குமார், இவருக்கெல்லாம் பெருசாக ஆக்சுவலில் யாருமே போல பேஸ் ப்ரைஸில் தான் அவர் வந்து கேட்கவே செஞ்சாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த நிதேஷ்குமார் கடைசி ஒரு சில சீசனா நிறைய டிப்பா இருக்காரு இல்லையா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் கம்பேக்கை கொடுத்து ஒரு ப்ரூவ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஏன்னா இன்னொரு பக்கம் ஃபசல் அப்படிங்கிற ஒரு வெட்ரான் இருக்காரு. இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இன்னொன்னு மணிந்தர் சிங்குக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அண்ட் நிதின்குமார் மாதிரியான யங்ஸ்டர்ஸுக்குலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய மிகப்பெரிய விஷயம் இருக்கு. அண்ட் அதிக அமௌண்ட் கொடுத்து எடுத்த அர்ஜுன் ராத்தி, பிரணாய் ராணி மாதிரியான பிளேயர்ஸுக்கு, இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸுக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. சாகர் குமாருக்கும் ஸ்டார்டிங் 7ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஆல்ரவுண்டரும் தன்னை ப்ரூவ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா தங்களை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த டீமை வழிநடத்தி கொண்டு போக போற நம்மளோட கோச்சான பிரசாந்தும் சரி, அசிஸ்டன்ட் கோச்சான பிரவீனும் சரி, அவங்கள நிலைநாட்டி கொள்ள ஒரு கோச்சா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. என்ன பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இங்க ஒவ்வொரு பிளேயரை நம்ம எடுத்து காட்டினாலும் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு. அதை அவங்க பயன்படுத்தி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இங்க இருக்கு. அடுத்ததான் இந்த டீமோட த்ரெட்ஸ். ஸோ த்ரெட்ஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் தான் இது கண்டிப்பா இந்த பிரச்சனைகளை நம்ம ஃபைன் பண்ணி ஆகணும். முக்கியமான இஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது இங்க நான் ஏதோ வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்கணும். அவங்க 2 பேருமே இப்போ கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க. பசலட்ராச்சலி, நிதேஷ்குமார். பசலட்ராச்சலிக்கு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்துட்டு இருக்கு ஒரு சில சீசன்களா. அவர் வந்து எக்ஸ்ப்ளோசிவான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது கிடையாது. பட் இப்பவும் அந்த மனுஷன் ப்ரூவனான பிளேயர் தான். நிதேஷ்குமார் கடைசி ஒரு சில சீசன் பாத்தீங்கன்னா ரொம்ப டிப்பா இருப்பாரு. முன்னாடி இருந்த அளவுக்கு இப்ப அவர் கிடையாது அப்படிங்கிறது நம்ம கிளியரா சொல்லி ஆகணும். இது மிகப்பெரிய த்ரெட் பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும். கிளிக் ஆனார்னா சந்தோஷம். கிளிக் ஆகாம அதே அந்த பேட் ஃபார்ம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ரொம்ப மோசமா அடி வாங்குவாங்க. ஏன்னா லாஸ்ட் சீசனே ரொம்ப மோசமான ஒரு டிஃபென்ஸ் யூனிட் தான். அதனாலதான் இந்த பெங்கால் வாரியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆக முடியாம 7வது இடத்துல முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். ஸோ அதனால இந்த மாதிரியான டிசப்பாயின்மெண்டான விஷயங்கள்லாம் இங்க இருக்கு. இது மட்டும் இல்லாம த்ரெட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில த்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிந்தர் சிங்கோட கன்சிஸ்டன்சி ஓகே. பட் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 8, 9 இப்படியே தான் இருக்காரு. ஸோ அந்த த்ரெட் அப்படிங்கிறது கொஞ்சம் கிளியர் ஆகணும். எப்படி இங்க வந்து பாத்தீங்கன்னா நிதின்குமாருக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக கொடுக்கப்படுதோ அதே மாதிரி இங்க மணிந்தர் சிங்குக்கும் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆன்சரா இருக்கு. அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அண்ட் இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இங்க கோச்சஸ் வந்து யாரை முன்னுரிமைப்படுத்த போறாங்க, மணிந்தர் சிங்கை முன்னுரிமைப்படுத்த போறாங்களா இல்ல நிதின்குமாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அண்ட் இன்னொரு த்ரெட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலா தோணுது என்ன அப்படின்னா யங்ஸ்டர்ஸுக்கு நான் முன்னுரிமை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மணிந்தர் சிங்கை ஒதுக்கிடக்கூடாது. ஸோ அந்த த்ரெட் ஒன்று இருக்கு. என்ன பண்ண போறாங்க இதெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓவராலா பார்க்கும்போது டிஃபென்ஸ் யூனிட் செட் ஆக வேண்டிய த்ரெட் இங்க இருக்கு. ஸோ அதுல முக்கியமா நிதேஷ்குமார் அண்ட் பசலட்ராச்சலியோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு த்ரெட்டா இருக்கு. அண்ட் கவர்ஸ்லயும் ஒரு சில வீக்னஸ் இருக்கு. என்ன பண்ண போறாங்க, மயூர் கடமும் அவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பிளேயர் கிடையாது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அவங்களோட கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமாக இங்கே இருக்குது. வைபவ் கார்ஜேவும் அதே டைப் தான். அவரோட கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப மிஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில த்ரெட்ஸும் இந்த டீமில் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பெங்கால் வாரியர்ஸ் கொஞ்சம் பேலன்ஸ்டாக தெரிஞ்சாலும் செட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அது முதல் 6 போட்டிகள்லேயே செட் பண்ணிட்டாங்கன்னா இந்த டீம் சூப்பராக இருக்கும். பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் என்னோட ஒப்பீனியன் படி கண்டிப்பாக இந்த டீம் குவாலிஃபை ஆகுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து எந்த டீமோட ஸ்வாட் அனாலிசிஸ் போடணும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.